ஹாய், வெல்கம் டு ஏஎஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். நான் உங்களில் ஒருவன். இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வெறித்தனமா துடிக்கிற சில பேரை பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க வெறி எப்படி இருக்கும்னா, மக்களுக்கு நல்லது செய்யாம இவங்களால இருக்கவே முடியல தமிழ்நாட்டுல. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இவங்க மக்களுக்கு நல்லது செஞ்சு செஞ்சு அவங்க பேக்கெட் நிறைஞ்சு கொட்டி அதை மத்தவங்க அல்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்படிப்பட்ட யாருன்னு பாக்குறீங்களா? அது நம்ம கலைஞர் கருணாநிதியோட ஃபேமிலி தான். இவரோட ஹிஸ்டரி செமத்தனமா இருக்கும். 1924 இவர் பிறந்திருக்காரு. 1944 2 ரூபா திருடிட்டு வேலை செஞ்ச இடத்துல இருந்து திருட்டு ட்ரெயின் ஏறி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. அங்க வந்து நிறைய பேர் கூட திருடி 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 அப்படியே கூட வேலை செஞ்சு அண்ணான்றவர் கூட, யாரு, அறிஞர் அண்ணா, அவங்க கூட போய் கட்சியில பார்ட்டியில சேர்ந்து 1949 சேர்ந்திருக்காரு. வழக்கம் போல திருட்டு வேலை பார்த்து, நிறைய திருட்டு வேலை பார்த்து ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சிருக்காரு. இவரை யாரெல்லாம் அசிங்கமா பேசணுமோ, கேவலமா பேசணுமோ, தப்பா பேசணுமோ, அந்த காலத்துல இருந்து இந்த வேலையை ஆரம்பிச்சு அவங்க பேசி பேசி, அந்த காலத்துல பத்திரிக்கை மட்டும்தான், போன், டெலிவிஷன் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால எல்லாருமே பத்திரிக்கையை பார்த்தது கத்துக்கிட்டு அதை பார்த்துதான் இவங்க இவங்க இப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிற காலம் அது. அந்த காலத்தையே பத்திரிக்கையை மிஸ்யூஸ் பண்ணி அண்ணாவோட நெருக்கமாயி அதுல இருந்து கட்சிக்கு அசம்பிளிக்கு நின்று 1957 அசம்பிளியில ஜாயின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அண்ணா இறந்த பிறகு 1969 சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார். எப்படி பாத்தீங்களா? திருட்டு ட்ரெயின் ஏறி வந்தவர் திருட்டு வேலை பார்த்து பத்திரிக்கை ஆரம்பிச்சு கட்சியில சேர்ந்து கட்சியில இருந்து அசம்பிளிக்கு வந்து அசம்பிளில இருந்து முதலமைச்சராகவே ஆயிட்டார். அப்போ இவரோட குரோத் பாருங்க. அது மட்டுமா? அதுக்கப்புறம் பல பொண்டாட்டிகள், பல ஒப்பாட்டிகள், பல குழந்தைகள், எங்கெங்க யார் யார் எங்கெங்க இருக்காங்கன்னே தெரியாது அவருக்கே. இப்போ அவங்களோட சரித்திர வரலாறுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது மு.க. ஸ்டாலின். இவர் மிஸ்ஸால உள்ள போனேன்னு சொன்னாரு. ஆனா மிஸ்ஸால உள்ள போல. அவரும் பொம்பளை கேஸ்ல அடி வாங்கி மிதி வாங்கி உள்ள போயிட்டு மிஸ்ஸா டைம்ல எமர்ஜென்சில உள்ள போயிட்டு மக்களை இத்தனை வருஷமா மிஸ்ஸால போனாரு. அவளோட வரலாறு இப்பதான் தெரிஞ்சு, லாஸ்ட் வீடியோல போட்டிருப்பேன், அதையும் நீங்க பாருங்க. வந்து இவரும் பல பிரச்சனைகள், பல லேடிஸ் பிரச்சனைகளை மாட்டி சின்ன பின்னமாய் சீரழிஞ்சுதான் வந்திருக்காரு. அப்படி இருந்தும் மக்கள் வந்து கடைசியா இவரை, நான் என் வாரிசுகள் யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்க, இதுக்கப்புறம் நான் தான் லாஸ்ட், யாருக்கு திறமை இருக்கோ அவங்கதான் வருவாங்கன்னு சொல்லி மக்களை ஏமாத்தி திரும்பி ஓட்டு வாங்கி ஜெயிச்சு திரும்பி அவர் பண்ணதை தான் பண்ணார். வந்து 2 வருஷத்துல பையனை துணை முதலமைச்சராக்கி கூட வேலை செஞ்சவனா இன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அந்த அளவுக்கு பாலிடிக்ஸ அவரு யூஸ் பண்ணி வச்சு. இவங்க குடும்ப வேர்கள்னு பார்த்தோன்னா, இவங்க பொண்ணு கனிமொழி 2G 2000 கோடி ரூபாய் வேர்ல்டு தமிழ்நாட்டிலே பிக்கஸ்ட் ஸ்கேம் அதுதான். அவரோட ஹஸ்பண்ட் ஹெச் ராஜா, அவரு 3 மாசம் பீகார் ஜெயில போய் களி தின்னுட்டு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்த்து நாதாரின்னு கேட்கிறாரு. இவருக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு நாதாரின்னு சொல்றதுக்கு? கனிமொழி பேசுறாங்க, வரல, அதாவது சட்டமன்றத்துல பேசுறதுக்கு இவங்களுக்கு எல்லாம் ஒரு தகுதி வேணாமான்ட்டு. இவங்க அப்பா புடவை பிடிச்சிருக்கும் போது எங்க தகுதி போச்சு? சட்டையை கிழிச்சிட்டு சட்டமன்றத்துல சண்டை போடும் போது இவங்களோட தகுதி எல்லாம் எங்க போச்சு? இன்னைக்கு பாராளுமன்றத்துல வந்து உதயநிதி ஸ்டாலின் பர்சனல் லைஃபை பத்தி பேசுறாரு, இவங்களோட தகுதி எல்லாம் எங்க போச்சு? இவங்களோட வரலாறுல ஊழல்ன்றது அவங்களோட ரத்தம் மாதிரி. லாஸ்டா தளபதி விஜய் மீட்டிங்ல சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, ரத்தத்துல ஊர்ன ஊழல் இவங்களுக்கு ஊழல் இல்லைன்னா உங்க ரத்த ஓட்டமே நின்று போயிடும். அந்த அளவுக்கு கோடி கோடியா மக்கள் பணத்தை சுருட்டி இன்னைக்கு பேக்கெட்ல போட்டு பல கோடி ரூபாய், பல லட்சம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சு மக்களை இன்னைக்கு பிச்சைக்காரனா வச்சிருக்கிறதே இவங்க குடும்பம் தான். சிம்பிளா சொல்லணும்னா கூட ஒவ்வொருத்தரும் லட்சக்கணக்குல ஊழல் பண்ணி லட்சமா கோடி சேர்த்து வச்சிருப்பாங்க. அத்தனையும் மக்களோட பணம், மக்களோட வேர்வை. ஆனா இன்னைக்கும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு 100 பேர் அலையதான் செய்யறான். என்னதான் பண்றதுன்னு தெரியல. கண்ணுக்கு தெரியாததுன்னா பரவாயில்ல, உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயத்த கூட இவனுங்க வந்து லஞ்சம் அடிச்சாலும் பரவாயில்ல, என் கட்சியோட 3 கலர் தான் முக்கியம்ட்டு அலையிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க இருக்கிறதாலதான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு இப்படி இருக்கு. இன்னைக்கு தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சி அமைச்சிருக்கு, அவங்க மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகள் வருது. எனக்கும் அது வருத்தமா தான் இருக்குது. எதுக்கு ஊழல் வாழ்க்கைகள் எல்லாம் இவங்க சேர்த்து வச்சிருக்காங்க? இவங்க மேல கேஸ் போட மாட்டாங்களா? என்ன பண்ணுவாங்க ஃபியூச்சர்லன்ட்டு? ஆனா கண்டிப்பா இவங்களும் இந்த மாதிரி ஆயிடக்கூடாது. 5 வருஷம் டைம் வந்து 60 நாள் தான் ஆகுது. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. 5 வருஷத்துல இவங்களும் ஊழலா, இல்லைன்னா அவங்கள ஒருத்தரா, இல்லைன்னா தனி ஒரு கட்சியான்ட்டு தெரிஞ்சிடும். இன்னைக்கு அண்ணாமலையும் வந்திருக்காரு. அவர் பேசினதை நேற்று நல்லா கிளியரா கேட்டு பாத்தீங்களா, அவர் யாரையும் குறை சொல்லல. வந்திருக்காங்க, எல்லாம் தெரியாது, கத்துப்பாங்க, செய்வாங்க, அப்படிதான் பேசுறாரு. இதுதான் அரசியல். குறை சொல்லக்கூடாது. நல்லது செஞ்சாங்கன்னா அவங்கள கை தூக்கி விடுறதுதான் அரசியல். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுக்கு எதிரில யாரு டிஎம்கே எதிரில யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களை அழிக்கிறத மட்டும்தான் பெரிய குறிக்கோளாவே வச்சிருக்காங்க. இப்படி ஒரு குறிக்கோளை வச்சிருந்தா எதுக்கு? அவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களோட பணத்தை கொள்ளையடிக்கணும், சுருட்டணும், வச்சு வாழணும். அடுத்தவன் எவனாவது நல்லது செய்ய வந்துட்டாலும் சரி, அதுல இருந்து ஒரு 2 பைசா இவன் சுருட்டிட்டாலும் சரி, இவங்களுக்கு உயிரே போயிடும். ஏன்னா
தான் இருக்கிற ஊர்ல தான் மட்டும்தான் கொள்ளையடிக்கணும், அவங்கதான் ஃபர்ஸ்டா இருக்கணும். இதுதான் இவங்களோட அரசியல் சூஸ்திரமே. இவங்க எல்லாம் அரசியலை பத்தி பேசுறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் டிஎம்கே ஆட்சிக்கு வரும்போது 2வது வாட்டி ஆட்சிக்கு வராது. என்ன காரணம் தெரியுமா? அவங்க பண்ற ஊழல் மக்களுக்கு தாங்க முடியாது. அவ்வளவு கடனை ஏத்தி வச்சிருவாங்க ஒவ்வொரு வாட்டி. அதாவது ஃபர்ஸ்ட் 5 லட்ச ரூபாய் கடன் இருக்கும், 5 லட்சம் கோடி கடன் இருக்கும்போது 10 லட்சம் கோடியா, அதாவது 7 லட்சம் கோடியா மாத்தினாங்க. அடுத்த வாட்டி டிஎம்கே ஏடிஎம்கே வந்து அதை குறைச்சி திரும்பி அதே 7 லட்சத்து கோடியில வச்சிருந்தாங்க. திரும்பி அதை 9 லட்சமா மாத்தினாங்க. இந்த வாட்டி 13 லட்சமா மாத்தி வச்சிருக்காங்க. இத்தனையும் யாரு ஏத்தி வச்சது? ஒவ்வொரு கட்சியும் வரணும் ஏறணும் இல்லையா? கொரோனா டைம்லயே இந்த அளவுக்கு கடன் ஏறினது கிடையாது. ஆனா இவங்க டைம்ல கடன் ஏறி இருக்குன்னா என்ன காரணம்? எல்லாத்துலயும் இவர் சொல்ற மாதிரி 30% கமிஷன், எல்லாத்துலயும் பாரபட்சம் பார்க்காம மக்கள் பணத்தை எடுத்து என்னதான் அப்படி வாழ்வானுங்க? எவ்வளவுதான் சாப்பிடுவானுங்க? எவ்வளவுதான் தின்னுவானுங்க? இவ்வளவுதான் வாழ்க்கை, இவ்வளவுதான் சாப்பிட முடியும். உன் வாழ்க்கைக்கு தேவையானதை வச்சுட்டு மத்தவனுக்கு பிரிச்சு கொடுத்து அவனா சுத்தி இருக்கிறவன் சந்தோஷமா இருப்பான், மக்களும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இவனுங்க மட்டும்தான் வாழணும். எங்க போனாலும் ஏசி ரூம்ல தான். அது காமன் ஆகி போச்சு. சொகுசாதான் இருக்கணும்னு நினைச்ச பிறகு தமிழ்நாடு மக்கள் பிச்சைதான் எடுக்கணும் கடைசி வரைக்கும். இவங்க வரலாறு ரொம்ப மோசமானது. இதுக்கப்புறமாவது மக்கள் விழிப்புணர்வு வச்சு இவங்க கூட பின்னாடி சுத்துறதோட மாற்றுக் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, 5 வருஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இவங்க வரலாற அடுத்த 5 வருஷம் கழிச்சு நம்ம திரும்பி பேசுவோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பாக்குறதுக்கு சேனலை கனெக்ட் பண்ணிருங்க. See you, bye bye from ASP Army யூடியூப் சேனல். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம்.